கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் எல்லா சபைகளிலும் இந்த சிலுவை தியானம் அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய 7 வார்த்தைகள், கடைசியாக பேசிய 7 வார்த்தைகளை குறித்தெல்லாம் தியானிப்பது வழக்கம். சிலர் அதுக்கு விரோதமாக பேசுவதும் உண்டு. இதெல்லாம் பாரம்பரியமானது, இதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அது பாரம்பரியமாக இருந்தாலும் அது வேதவசனம். அதை இன்றைக்காவது நினைவு கூறலாம் என்று நினைவு கூறலும் உண்டு. ஏன் அதை இன்னைக்கு தான் பேச வேணுமா? அதை வாரக்கிழமை பேசுகிறான்னு, அதை கிறிஸ்துமஸ் அன்று பேசுகிறான்னு, இப்படிலாம் பலவிதமாக கேள்விகள் கேட்கலாம். மொத்தத்தில் இதை பேசுகிறது சில பேருக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எப்படியோ வார்த்தைகள் அந்த வேளையிலாவது வந்து சேரட்டும். அது மிக முக்கியமானது. இந்த வார்த்தைகளுடைய ரகசியங்களை எத்தனை தடவைகள், ஏன்னு சொன்னால் இந்த வேதத்தில் 2000 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏற்கனவே பண்ணின பிரசங்கம் தான் சொல்லி யாருமே நிப்பாட்டினதும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் வார்த்தைகளை பேசுகிற பொழுது அதாவது தியான வார்த்தைகளை புதிய வெளிப்பாடுகளோடும் புதிய புதிய காரியங்களையும் தேவன் தந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் ஆச்சரியம். இன்றைக்கும் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். இதில் உள்ள ஒரு சில ரகசியங்களை பார்க்கலாம். இன்னும் தெளிவாக ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். இந்த 7 வார்த்தைகளும் பரலோகத்தினுடைய 7 படிகளோட சொல்லலாம். அதாவது ஒருவர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கான ஒரு நல்ல சுபாவத்தை, 7 சுபாவத்தை இது வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அந்த ரீதியெல்லாம் தியானிக்க போகிறோம். எப்படி அந்த 7 சுபாவங்களும் நமக்கும் தேவை என்பதை அந்த 7 வார்த்தைகளிலிருந்து 7 சுபாவங்களாக எடுத்து இன்னைக்கு நாங்கள் தியானிக்கலாம். கிறிஸ்துவின் இந்த நிலையில இருந்து, அதாவது கிறிஸ்துவின் நிலையில இருந்து இந்த வசனத்தை பார்க்கணும். அவருடைய நிலையில முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். முதலாவது மன்னிக்க தெரிய வேண்டும். இதுக்கு முன்னமாக சொன்னேன். ஏன் பரலோகத்தினுடைய படிகள் என்று சொன்னால், இதன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். இந்த கடைசியாக சிலுவையில் இருக்கிற பொழுது பேசப்படுற இந்த 7 வார்த்தைகளும் அவருடைய தெய்வீகமான சுபாவத்தை அல்லவா வெளிப்படுத்துகிறது. மன்னிப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இது தெரியும். இது தெரியாமல் யாருமே இல்லை. ஏன்னால் நீ கிறிஸ்தவனாக இருப்பதின் ரகசியமே பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிறதான். ஞானஸ்தானத்தினூடமாக அல்லது நீங்கள் அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுகிற பொழுதுதான் மன்னிக்கப்பட்டது. அந்த மன்னிப்போடு தான் அன்றைக்கும் ஓடிக்கொண்டுகிறோம். இந்த சுபாவம் மிக மிக முக்கியமானது. பகைகள், வெறுப்புகள், கசப்புகள், எரிச்சல்கள் இதெல்லாம் இருந்தால் மன்னிக்கிற சுபாவமே கிடையாது. மன்னிக்காத யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. மன்னிக்கிறது ஒரு தெய்வீகமான சுபாவம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இது இன்னைக்கு எங்கே இல்லையே தெரியுமா? முதலாவதுலேருந்து வரேன். முதல்ல எங்கே இல்லையண்டா, முதல் ஊழிய காலத்தில் கிடையாது. ஊழிய காலத்தில் இழைக்காத வழியாக தான் எந்த ஊழியக்காரனும் மனம் திரும்புறத மற்ற ஊழியக்காரன் விரும்புறது இல்லை. யாராவது ஒரு ஊழியக்காரன் விழுந்து போனால் அவன் விழுந்து போகணுமென்று விரும்புகிற ஊழியக்காரெலாம் நிறைய பேர் இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பேருக்கு இது வியாபாரம். அந்த கடையை அடித்து மூடினால் அந்த கடைக்கு போகிற ஜனங்கள் எல்லாம் பிறகு எந்த கடைக்கு தானே வரும். அப்போ அந்த கடையில் ஏதோ ஒன்று நடக்கணும். ஏதோ ஒன்று நடந்து அந்த கடையை நடத்துகிறவர் அடிக்கப்பட்டு நாசமாயிடணும். அதுக்கப்புறம் அவரை பற்றி எல்லாம் போகணும். அடுத்த அரசியல்வாதிகளை பார்க்குற மாதிரி தான். ஒருத்தர் ஆட்சியிலிருந்து மற்றவர் எலெக்ஷனில் வர்ற பொழுது அவருக்கு விரோதமாக என்னென்னலாம் பேசலுமோ அவ்வளோதான் பேசும். அந்த பேசுகளை பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதெல்லாம் பார்த்தா நீங்கள் நேரடியாகவே இயேசுனார் மாதிரியே இருப்பாங்க. அவ்வளவு சுத்தமாக பேசுவாங்க. ஆனால் எல்லாரும் ஏற்கனவே அடிமட்டத்தில் இருப்பான், கோடீஸ்வரனாக மாறி இருக்கான். அது எப்படின்னு தெரியாது. இந்த மன்னிக்காத சுபாவங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். வியாபாரி மாற்றத்தில், அரசியல்வாதிகள் தான் இருக்கும். ஏனென்றால் அந்த வியாபாரத்தை பலப்படுத்துறது. அது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளில் உள்ள பாஸ்டர், எந்த பாஸ்டராவது எவரையாவது மன்னிச்சிருக்காருன்னு கவனிச்சிங்கன்னா சரியான குறைவு இருக்கிறாங்க. ஆனால் குறைவு எப்படி என்ன, ஒருவர் சின்ன ஒரு குறை செய்த உடனே அவருக்கு விரோதமாக பேசி அவருக்கு விரோதமாக, இன்றைக்கி தானே எல்லாம்
யூடியூப்லாம் இருக்கபடினால எவ்வளவு சீக்கிரமாக ஒருவரை பற்றி கேவலமாக பேசி அந்த ஊழியத்தை அழிக்கலுமோ அவ்வளவு சீக்கிரமாக வேலையை செய்கிறாங்க. சரி, அவர் உண்மையிலே விழுந்து போனவராக இருக்கலாம். அப்போதான் மனம் திரும்பி இருக்கிறாரே. நீ மனம் திரும்பினால் இயேசு ஏற்றுக்கொள்வார், அவன் மனம் திரும்பினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. இப்படிப்பட்டவன் எப்படி பரலோகம் போவான்? அடுத்தது விசுவாசிகள் மத்தியில் பாருங்க. விசுவாசிகளும் மன்னிக்கிறத வழியாக தான் அடிக்கடி குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு விரோதமாக. இந்த மன்னிப்பை குறித்து நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணுறவனுக்கும் மன்னிக்க தெரியாது, கேட்குறவனுக்கும் மன்னிக்க தெரியாது. இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரியான செய்தியாக போயிட்டு, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில் முதல் படியே மன்னிக்க தெரிய வேணும். அதை பழக்கி கொள்ளுங்க. எனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் இருக்கார்கள், நான் திரும்பி மறுபடியும் சந்தோஷமெல்லாம் பேசுவேன். சிலர் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, பாசோட சொல்லிக்கிறேன், எப்படி பாசம் அவ்வளவு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, திருப்பி சிரிச்சு எப்படி பேச முடியுதுன்னு. அவன் தானே அதை விட்டுட்டு என்னோட பேசுகிறான். அப்போ நான் அவனை ஏற்றுக்கொண்டானே ஏற்றுக்கொள்ளாடிங்க. நான் ஏற்றுக்கொள்ளணும். மன்னிப்பு என்பது அது மிக முக்கியமான காரியம். அது இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ பரலோகத்துக்கு போக வேணுமா, முதல் மன்னிக்க தெரியணும்னு இயேசு காண்பிக்கிறார். நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசிக்கிறேன். எபேசியர்கள் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. எப்படி மன்னிக்க வேணும்? தயவுசெய்து தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. எப்படி மன்னிக்க வேணும்? கிறிஸ்துவுக்குள்ள தேவன் எப்படி மன்னித்தார்? எந்த நிபந்தனையும் இல்லாமல் மன்னித்தார். எந்த நிபந்தனையும் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு ஏன் இத்தனை சபைகள் ஒருவர் மன்னிக்காதபடியே தானே அவனவன் பிரிஞ்சு போய் சபை நடத்துகிறான். நான் அவரை மன்னிச்சிட்டேன், அந்த பாஸ்டரை பற்றி நான் இனி அவரை பற்றி கேட்க மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்பான். அவர் சில பிள்ளைகளை, எங்களுக்கு கோபம் இல்லை, யார் மேலும் கோபம் இல்லை, யார் மேலும் மெரிச்சலும் இல்லை, ஆனால் கதைக்க மாட்டோம். அதுக்கு பேர் மன்னிப்பா? இல்லையே. கிறிஸ்து அப்படியே செய்தார். நீ பாவம் செய்துட்ட, நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் இனி உனக்கு எனக்கும் இந்த தொடர்பு இருக்காது, கதைக்க மாட்டோம், நீ மட்டும் பண்ணா ஜெபிச்சு நீ எழுதி போயிடு. எப்படி எங்காவது ஏசு சொல்றாரா? அவர் மன்னிப்பு கேட்கலே உனக்கு பதில் சொல்றார். நீ பாவத்தோடு இருக்கவும் உன்னோட பேசுற. நீ மனம் திரும்பண்டு கூப்பிடுறாரு. ஆரை கூப்பிடுறாரு மனம் திரும்பண்டு? பாகித்தானே கூப்பிடுறாரு. துரோகிகளை பார்த்தானே கூப்பிடுறாரு மனம் திரும்பு. அப்ப நீ பாவம் செய்தாலும் உன்னோட கதைக்கிறார், நீ துரோகம் செய்தாலும் உன்னோட பேசுறார் என்று சொன்னால் நீயும் அப்படி கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கிறது போல என்றார். ஒருவன் துரோகம் செய்தாலும் அவரோட கதைச்சு தானே ஆகணும், பேசித்தான் ஆகணும், அவர் கூட மனம் விட்டு பேசணும். இந்த அன்பு, அந்த மன்னிப்புங்கிற அன்பு வந்தால் நீ கிறிஸ்தவத்தில் முதல் படியில் ஏறிட்ட, பரலோகத்துக்கு உரியவனாக மாறி இருக்கிற. இதைத்தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவையிலிருந்து நமக்கு அவர் காண்பித்தார். 2வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மன்னித்தால் அவனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கணும். இந்த மன்னிக்கிறது மன்னிச்சு போட்டு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? நீ இப்போ 2வது இடத்துல அந்த படிமுறையை கவனிங்க. அடுத்த படி என்ன காட்டுறான்னு சொன்னார், உங்களிடத்தில் எவனாவது மன்னிப்பு கேட்டுட்டு உதவி கேட்டால் நீ உனக்கு உதவி செய்யணும். சில சொல்ல நாங்கள் மன்னிச்சிட்டோம், ஆனால் இனி எந்த உதவியும் செய்ய மாட்டோம், ஆனால் மன்னிச்சிட்டேன் ஓ. ஏன்னா நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை தானே. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யுது? அதாவது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒருவர் தன்னை பார்த்து கேட்கிறார், அவர் மறக்காதபடிக்கு இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அப்போ மன்னித்த நீ யாரை மன்னித்தாயோ அவருக்கு என்ன செய்ய வேணுமோ, அவருடைய தேவை இன்னதென்று அறிந்து அதை நிறைவேற்ற பழகி கொள்ளுங்கள். அதை கண்டு காணா விடாதீங்க. அவங்க முந்தி துரோகம் செய்தார்கள், அதனால இனி அவங்க எக்கடை கட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு ஒதுங்கி போய் இருக்காதீங்க. அதன் பிறகும் நன்மை செய்ய முயற்சிக்க வேணும். இது பரலோக 2வது படி. அப்போ யாரையாவது நீங்கள் மன்னிச்சிட்டு நினைச்சு பார்த்தால் அவன் ஏதாவது ஆபத்தில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான்னு உடனே சொல்றக்கூடாது. எங்களுக்கு அவர் செய்த துரோகத்துக்கு தான் ஆண்டவர் இப்போ அவரை போட்டு அடிக்கிறார், நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் ஆண்டவர் அடிக்கிறார். அப்படி இல்லை. நீ என்ன செய்யணும்? அவன் என்ன நிலையில் இருக்கிறானோ
அந்த நிலையை உணர்ந்து பார்த்து உடனடியாக அவனுக்கு உரிய அந்த நன்மையை செய்வோம். இந்த கவனிங்க, இயேசு இப்போ அவனை பார்த்து இன்றைக்கே நீ என்னோட கூட பரதீசில் இருப்பான், இவன் ஒரு பாவியான மனுஷன், இது கிளியராக தெரியும். ஏன்னா அவனே அறிக்கை பண்ணுறான். பல தடவைகளில் நாங்கள் அவனை பற்றிய சுபாவத்தை தான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் இயேசுடைய சுபாவத்தை பற்றி பேசுகிறேன். அந்த இடத்துல அவன் பாவியான மனுஷன். அவன் அந்த இடத்துல கேட்ட உடனே இயேசு நிறைய சட்டங்களை முன்னமே சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிரபவட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், அவன் பரிசுத்தாயும் வேணும், ஞானஸ்தானம் வேணும், இதெல்லாம் இயேசு சொல்லி கொண்டிருக்க. சில ஒழுங்கு முறைகளை சொல்கிறார், ஊழியங்களை சொல்கிறார். ஆனால் இங்கே மன்னித்த உடனே அந்த நிலையில் எல்லா சட்டத்திட்டங்களையும் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கே நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாயின்ற. அங்கே சொல்லல, மகனே என்னால் ஒன்றும் செய்யலாது, நீ கேட்குற, நான் பார்த்த பாவமாக இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீ இவ்வளவு காரியங்களையும் படிமுறையாக செய்ய வேணும், அதுக்கு நீ டூ லேட், நீ ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி கைவிட இல்லை. எல்லாத்தையும் அவர் மாற்றினார் உடனடியாக. இந்த மன்னிக்கிற சுபாவம் தான் நிறைய நம்முடைய கட்டுப்பாடுகளை, சில ஒழுங்குகளை கூட, அதை நாங்களாக போட்டுக்கிற சில சபை சட்டங்கள் இருக்கு. சில சபை சட்டங்கள் ஒழுக்கம் வேண்டாம், அந்த ஒழுக்கத்தை சொல்லல, சபை சட்டங்களை கூட அது விட தெரிஞ்சிடும். அந்த இடத்துல சொல்லுவாங்க, சட்டமாக ஒரு ஆத்துமாவா முக்கியம் என்று வரையில அங்கே ஆத்துமா தான் முதலிடத்தில் இருக்கும். எங்களோட குடும்பத்துக்கு அந்த பழக்கம் இல்லை, நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்தோம், எங்களோட குடும்பத்தில் அப்படி இல்லைன்னா இல்லை தான், அவ்வளோதான். அதை கூட மன்னிக்கிறது உடைச்செறிஞ்சிடும் பிள்ளை. அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு என்கிறது மாத்திரம் அல்லாமல் ரெண்டாவது படியில் நீங்கள் கடந்து வர வேண்டியது, அவனுக்கு நீங்கள் தகுதியான ஒன்றை கொடுக்கணும், உதவி செய்யணும், அவனுக்குரியதை நீங்கள் கொடுக்கணும், அவனுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கணும். இதுகளுக்கு இன்னும் அநேக வசனங்களை காண்பிக்கலாம், ஆனால் அதிக நேரம் போதாது. இவளை ஏழையும் இவ்வளவு நேரத்தில் பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் ஒரு காரியத்தையும் கவனிங்க. இயேசு கிறிஸ்து இப்போ சிலுவையில் தொங்கிக் கொண்டுகிறார். அவரே நெருக்கத்தில் இருக்கிறார், அவரே கஷ்டத்தில் இருக்கிறார். அதாவது அவருக்கு ஏற்பட்ட உடல் வலி, அந்த வலியான வேளைகளிலே அவன் கேட்குறான் தனக்கு ஆத்தும விடுதலையை குறித்து. நானே படாத பாடுபட்டு கொண்டுக்கிறேன், எனக்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீ பட்டதுக்கு நீ பாடுறதுக்கெல்லாம் உனக்கு கிடைச்சிட்டு நீ போன்னு சொல்லி. அப்படி இல்லை, தன்னுடைய வலியான வேளையிலும் தன்னுடைய வலிகளுக்காக பேசாமல் மற்றவனுடைய வலியை உணர்ந்து பேசினால் பாருங்க, அதுதான் ரெண்டாவது காரியம். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பிரச்சனையை சொல்லிக்கொண்டு கூட பிரச்சனை ஒருத்தன் சொல்ல வந்த உடனே சிலரோட பேசவே பயமாக இருக்கும். ஏண்டா வந்து இருந்த உடனே தன்னுடைய முழு சோகதையும் சொல்லி அதை நீ கேட்கத்தான் பண்ணுவோட கட்டாயத்தில் இருப்பாங்களே ஒழிய உங்களையை கேட்கவும் தயாராக இல்லை. சுமக்கணும் பிள்ளைகள், அடுத்தவனுடைய கஷ்டத்தை நான் சுமக்கிறேன். எப்படி அவன் அந்த வார்த்தையை சொல்லிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவனுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியை செய்யணும். இயேசு கிறிஸ்து கேட்ட உடனே மறுக்காமல் செய்தது போல எவனாவது தனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு உடனடியாக உதவி செய். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. அவன் எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் நீ நன்மை செய்தான் ஆகணும். ஏன்னா அவன் செய்த துரோகத்துக்கு துரோகம் செய்யாதே, அது நீதி அல்ல. நன்மை செய்ய பழகி கொண்டால் இன்னையிலேருந்து யோசி. எங்களுக்கே கஷ்டம்னு சொல்லி கொண்டு இருக்காது. நிறைய பேர் வார்த்தை இதுதான், ரொம்ப என்ன கேட்டாலும் உடனே சொல்கிறது. ஒரு ஏழைக்கு உதவி செய்யுங்கன்னாலே எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அது பிரியாணி சாப்பிட்டுன்றது. கொஞ்சமும் யோசிக்க மாட்டான். இங்கே கஷ்டத்தில் தான் இன்னொரு உதவி செய்வார், அவர் நெருக்கத்தில் உதவி செய்கிறார். அதுக்கு பேர் தான் உதவி பிள்ளை. நிறைய சேர்த்து வச்சு போட்டு அதுலேருந்து ஒரு 10 ரூபா தூக்கி கொடுக்குறது, அதுக்கு பேர் உதவி இல்லை. அது மிதம் மிஞ்சி கீழே விழுகுது, அதை கீழே கையிலேயே வச்சுட்டு கிளம்ப இருக்கு. சில பேர் பாருங்கள், கடைகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அது ஃப்ரெண்டையோ அல்லது பிள்ளைகளோ அந்த மிச்ச காசை கொடுப்பாங்க. மிச்ச காசு கொடுக்கல, இந்த நோட்டாக கொடுக்குறது எல்லாத்தையும் அவர் மிச்சத்தை வேண்டிடுவார். அந்த சில்லறையாக வரும், அதை பக்கத்தில் வருங்க, பெரிய தான தர்மமே இருக்கும் பார்த்தாரு. நீ வாங்கிடுவான். ஒன்று அவனுக்கு சின்ன பிள்ளையாக தான் கேட்கும், எனக்காண்டு ஏன்னா அவனுக்கே திரும்பி தனக்கு தேவையில்லை. அது மாதிரி உதவி செய்யத்தான் கணவருக்கு விருப்பம். எல்லாம் கிடைச்சிது, எல்லாம் இருக்குது, சரி யாராவது கேட்டான்னு சொன்னால் இவ்வளோ இருக்குது, எல்லாம் இருக்குது, வார மாதத்துக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்குன்னு சொன்னார். சரி பரவாயில்ல, ஒரு கொஞ்சத்தை ஒரு பானை வண்டி கொடு,
ஒரு சின்ன பிரெட்டை வண்டி கொடுத்துரு, முடிஞ்ச விஷயம். அது இல்லை, எனக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் அவனுக்கு இப்போ பசிக்குது, அவனுடைய தேவையை சந்திக்க வேணும். இதுதான் கிறிஸ்தவத்துடைய 2வது படி. நீங்கள் கண்டிப்பாக அதை கற்றுக்கொள்ள வேணும், கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. யாருக்கு தேவை இருக்கோ அந்த தேவையை நிறைவாக்குங்க. அதுக்காகவே தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார் அல்லது அழைத்திருக்கிறார். 3வது வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். எப்பொழுதும் கடமைகளை நிறைவேற்ற தவறாதே, கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு முக்கியமான கடமையாக. தன்னுடைய பொறுப்புகளை அவர் தள்ளிவிடக்கூடாது. என்ன பொறுப்புகளை தேவன் உன்னை நம்பி கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புகளை ஒரு காலம் தள்ளிவிடக்கூடாது. உன்னை நம்பி இருக்கிறார்கள், அது விசுவாசிகளாக இருக்கலாம், குடும்பத்தில் யாராவது இருக்கலாம், யாராக இருந்தாலும் உன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீ ஆறுதலாக இருக்க வேணும், ஏதாவது ஆறுதல் செய்யணும். இங்கே கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், இங்கே கவனித்து பார்க்குறார் தன்னுடைய தாயை. இப்போ தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய கடமை, அதை நிறைவேற்ற போகிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேணும், அதுக்கு அவர் மரிச்சாகணும். ஆனால் மாம்சத்திலே தன்னோடு கூட இருந்த தன்னுடைய தாயை கவனிக்க வேணும். மாம்சத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவர் சொல்லாட்டிக்கென்ன, நிச்சயமாக தேவன் மரியாதை காப்பாற்றுவார் அவருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன, எங்களுக்கு அவர் கற்றுத்தர்ற காரியம் என்ன, உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறவரை நீ விசாரிக்க வேண்டும். பொறுப்புகளை அவைகளை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது என்பது நமக்கு அந்த வார்த்தை சொல்லித்தது. இன்னும் தெளிவாக சொன்னால், நீ இல்லாத இடத்தை நீ நிரப்பியாக வேணும். அதாவது இயேசு மகனாக இப்போ இல்லை, இனி இல்லையா, அந்த இடத்தை நிரப்ப வேணும். நமக்கு என்ன சொல்ற, நீ ஊழியத்தில் சரி, உன்னோட வேலை செய்கிற இடங்களும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் எதிர்காலத்தில் அந்த இடத்தை இன்னொருவருக்கு கொடுக்க வேணும், அதை சரியான ஆள்கிட்ட கொடுக்க வேணும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கு. பொறுப்பு கொடுக்கப்படுகிற பொழுது சரியான ஆழத்தில் கொடுக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இப்படி பேச போனேன், ஏன்னா ஊழியங்கள் இன்றைக்கி வித்தியாசமாக போச்சு. இந்த நல்ல விதமாக போய்கொண்டிருக்கும். அந்த தலைமை போகிற செத்தோடனே அவருக்கு புள்ளிகள் இருக்கும், உறவுகள் இருக்கும், அதெல்லாம் அடிபட்டு இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய சபைகளில் நடக்கிறது தான் சொல்கிறோம். பெரிய பெரிய சபைகள் இயேசு பொறுப்பு அவர்கள்ட்ட கொடுக்குறா பாருங்க. சரியான ஆழத்தில் கொடுக்க வேணும். அது யார்கிட்ட கொடுத்தாரு தெரியுமா? எந்த சீசனையும் அப்படி குறிப்பிடப்படலை. எல்லா சீசனையும் குறிப்பிடப்படுகிற பொழுது பேதுரு வேண்டும், அவருடைய எல்லா பேரும் குறிப்பிடப்பட்டது. ஆனால் யோவானை குறிப்பிடுகிற பொழுது அவருக்கு மிகவும் அன்பான, அவன் எப்பொழுதும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து அவருடைய இதயத்தினுடைய துடிப்பை அறிந்தவர். கவனிங்க, அதான் அந்த மீனிங். மார்பில் சாய்ஞ்சுன்னா அவருடைய துடிப்பு தெரியும், அவருடைய ஃபீலிங் தெரியும் அவனுக்கு. அவர் பார்த்தார், யார்கிட்ட கொடுக்கலாம்? தனக்கு மிகவும் அன்பான ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தால் அவன் அதை தன் ஜீவனை கொடுத்து காப்பாற்றுவான். அன்பில்லாத ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுத்தால் முழு காசு செஞ்சு உடனே எழுப்பிடுவான். அவ்வளோ ரெண்டுக்கும் வித்தியாசம். பதவி போட்டியாக இருக்குது, தேவையில்லை. அருமையான பிள்ளைகளே, இது ஊழியத்துக்காக மாத்திரம் சொல்லல, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அதை உணர்ந்து பார்த்து கொள்ளலாம். ஒரு வியாபாரி இருக்கிறான், ஒரு அரசியல்வாதி கூட இருக்கிறாங்க. இவரெல்லாம் என்ன செய்கிறாங்க? கஷ்டப்பட்டு தான் கட்டுறாங்க. அதன் பிறகு அவர்கள் அந்த தொழிலை, அந்த துறையை காப்பாற்ற வேணும் என்றால் அவங்க எடுக்கிற ஒரு பெரிய முடிவு, தனக்கு பிறகு தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்தா தான் அந்த சொத்து மகனுக்கு சேரும், பிறகு பேர்மை சேரும். இந்த பிரதான ஊழியம் என்பது பரலோக ராஜ்யத்துக்குரியது, சொத்து இல்லை. அது என்ன? தகப்பனுக்கு பிறகு பிள்ளை.
பிள்ளைக்கு ஊழியம் தெரியுமோ, ஊழிய அழைப்பு இருக்கோ, இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதில் இருக்கிறவங்க 2 பேர் வைப்பாங்க, சரி இவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இவருக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமே இல்லை இருக்குல்ல. அவருக்கெல்லாம் ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டு தான் ஊழியத்துக்கு வந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, இழுத்து வச்சுருவாங்க. எனக்கு அப்புறம் நீ கட்டியாச்சுப்பா, ஏண்டா பெரிய சொத்தப்பா, அநியாயம் போயிடும். இது இவங்கள் எந்த படியில் கொண்டே போடுறது? இவங்களுக்கெல்லாம் இந்த சொல்லப்படுற அந்த 4வது படி வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டப்படி, அதுக்காக விழுந்துட்டாங்க. பொத்து இல்லை, அங்கே போயில அவங்க சரியாக யோசிச்சு பாருங்கள். அதனுடைய காரியத்தை பற்றி, அந்த 3வது காரியத்தை பற்றி, அது மிக முக்கியமானது. அருமையான பிள்ளைகளே, சரியான ஆழத்தில் பொறுப்பு கொடுக்க வேணும். அதை இயேசு உணர்ந்தார். நல்லா கவனிங்க, உங்கள் இடத்தை நிரப்ப வேணும், அதுக்குரிய ஆளாக நீங்கள் வளர்க்க வேணும். ஒரு சுவிசேஷனாக இருந்தால் அவன் இன்னொரு சுவிசேஷனை பெறணும், ஒரு அப்போஸ்தலனை பெறணும், ஒரு மேப்பனை பெறணும். நீ என்ன ஊழியத்தில் எதுக்குரியோ அதுக்குரிய தகுதியான ஒரு ஆளை நீ உருவாக்கணும். அது உன் பிள்ளையாக இருக்கக்கூடாது. இருந்தால் இருந்துட்டு போட்டும், ஆனால் அவன் தகுதி உள்ளவனாக இருக்கணும். தகுதி உள்ளவளை உருவாக்கி தகுதி உள்ளவங்கிட்ட கொடுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊமை தான். படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இந்த தாலாந்தை பற்றிய உண்மையை நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதில் போடப்பட்டிருக்க வார்த்தை தான் நான் பார்க்குறேன். அவன் திறமைக்கு தக்கதாக. அவனிங்க பொறுப்பு கொடுக்கறத யோசிங்க. யாருக்கு என்ன திறமை இருக்குதோ அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் ஊழியத்திலும் சரி, உங்களோட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட வீட்டு காரியங்களிலும் சரி. திறமைக்கு மிஞ்சின காரியம் ஒன்று, அந்த திறமையே இல்லாதவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாசமாக்கிடுவான், அழிச்சு போடுவான். அப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய தகுதியுடையவனாக இருந்தால் அதே தகுதிக்கு ஒருவரை நான் வளர்க்கணும், அதே மாதிரி வளர்க்கணும், அதே உணர்வோடு இருக்கணும், அவன்கிட்ட அதை கொடுக்கணும். எனக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அத்தனை பொறுப்புகளுடைய ரகசியங்களையும் எனக்கு கீழே உள்ளவனுக்கு படிப்பிக்கணும், அவனுக்கு சொல்லி விடுக்கணும். ஜோவான் அன்பையே படித்தான் இயேசுவிடத்தில். அவர் மார்பில் சாஞ்சி அன்புள்ளவனுக்கு தேவன் அன்பான ஒரு பரிசை கொடுத்தான். ஒவ்வொருவருடைய காண்பேன் அவனை தான் பரலோகத்தின் ரகசியங்களை தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஏன்டா அவங்ககிட்ட எப்படிப்பட்ட அன்பு இருக்குன்னு கவனிங்க. அந்த அன்பினுடைய விளைவை கவனிங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவன் சரியாக செய்யறான். அருமையான பிள்ளைகளே, நாம் இதை இன்னைக்கு உணர வேணும். எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு நிதானிங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேணும். ஒருவேளை நீங்கள் அதுக்குரிய இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறவர்களாக இருந்தால் அதை சரியாக நியமிக்கணும், சரியான இடத்துல நியமிக்கணும், சரியான ஆளை வைக்கணும். உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இவன் லண்டனில் இருக்கிறோம், ஸ்ரீலங்காவிலேயோ இந்தியாவிலேயோ உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை நீங்கள் இல்லாத பொழுது பாதுகாக்க வேணுமா இருந்தால் சரியான ஆள்கிட்ட கொடுத்தா தான் உங்களுக்கு சொத்தாக இருக்கும். இல்லை நீங்கள் போய்க்கலாம், அவங்களாம் உடச்சி விற்றுருவாங்க. அப்போ இந்த பயத்தில் என்ன செய்வீங்க? அதை மட்டும் யோசிப்பீங்க, நல்லா யோசிப்பீங்க. சிலர் பிள்ளையே நம்ப மாட்டான். மகனை நம்ப இல்லாது, மருமலை நம்ப இல்லாது, அதுக்கு வேறு வேலை பிடிச்சுவான், அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருப்பான். ஏன்டா அது சொத்து. ஏன் அது ஒரு பொருள் மேலே உனக்கு இருக்கிற அந்த அக்கறை ஊழியத்தின் மேலேயும் குடும்பங்களின் மேலேயும் இருக்கணும் பிள்ளை. அதுவும் உங்களோட சொத்து. அது தேவன் உங்களுக்கு கொடுத்து நியமிச்சிருக்கிற. பெற்றோரெல்லாம் அப்படி கண்டபடியெல்லாம் முடியல. அது ஊரில் பெற்றோர் இருக்காங்க, ஏதோ மாதம் காசு இருக்கலாம், சரியாண்டு இல்லை. ஆனால் அவனை கவனிக்க வேணுமென்றால் சரியான இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் காசை மட்டும் அனுப்புகிறாங்க, அதுவும் வேறு யாருக்கு அனுப்புகிறாங்க. நடந்த சம்பவம். இங்கே மகன் இருக்கிறார் சபையில், பார்த்துக்கோ. ஒரு சபையில் அவர் சொல்கிறார், என்னங்க நான் காசை எங்களோட பாஸ்வேர்டாக அனுப்புவோம் 100க்கு. ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போனால் தான் அம்மா அப்பாவுக்கு அவர் இந்த பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லிக்கிறேன். எவ்வளோ ஒரு கொடூரமான ஒன்று பாருங்கள். அது பெத்த தாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை 6 மட்டும் இப்படியே இருக்கணும். பாஸ்வேர்டு உள்ள நல்ல கறி எல்லாம் சமைச்சிருவார். அவர் சமைச்சிட்டு வழியில் வந்து விசாரிப்பார், அடுத்த கிழமை வருவீங்களா, வந்தால் தான் சொத்துக்கு காசு. நான் வாரம் பாசு தாங்க. எவன் காசை பிச்சை போடுறேன். நான் கேட்ட உடனே அவனை பார்த்து உடனே கடிஞ்சு கொண்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயாண்டு. உன் தாய் தகப்பனை எவங்கிட்டே போயிடலாம். அது பாசம் இருந்தாலும் தாய் தகப்பன் உனக்கு. அவன் தண்டை காசு தாண்ட வரணும்னு அவன் விரும்புவாங்க. அன்னையிலேருந்து அவர் சொன்னார்,
சரியா, நான் இனி நேர் அனுப்புகிறேன். அதுதான் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏழுதோ ஏழையிலையோ வில்லங்கமாக சுவிசேஷத்தோட திணிக்கலாம். சோத்துக்காக சுவிசேஷம் கிடையாது. அப்படிதான் சொல்லும். நீங்கள் வந்தால் உங்களுக்கு உதவி செய்வோம், இல்லாட்டி செய்ய மாட்டோம்னா அப்படிப்பட்ட உதவியை வேணாம். ஏசு எவங்கிட்டையும் நீங்கள் இது மாறினா தான் உனக்கு உதவி செய்யணும்னு சொல்ல வரையில்லை. கிறிஸ்தவத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பரலோக ராட்சியத்துக்கு தான் கிறிஸ்தவம். ராட்சியத்தின் வழி தெரியாத எந்த சபையும் பிரயோஜனமற்றது. வழியை காட்டடி அந்த சபையில் பிரயோஜனமற்றது. அந்த சபையிலிருந்து செத்து போக முடியாது. ஆனால் ஒரு நன்மை கிடைக்கும், கல்லறை கிடைக்கும், மற்றபடி ஒன்றும் கிடைக்கும். எனவே என்னுடைய பொறுப்பை நான் உணர வேணும். உங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் பொறுப்பை உணர்ந்து சரியான யோசிங்க. அடுத்து நான் தேவையில்லாத பொறுப்பை எடுத்து வச்சுக்கிறேன்டா, நான் சொன்னேன், அவனவன் தகுதிக்கு அவனுடைய திறமைக்கு தக்கதான். திறமை இல்லாமல் நீ ஊழியம் செய்தால் வெளியில் போயிடும். அதாவது இதற்கு கட்டோண்டா கண்டு இல்லை, தேவன்தானே கொடுக்கிறவர். அந்த திறமையை தேவனே கொடுத்துருக்கார். சில பேருக்கு தேவையில்லைன்னு விட்டுருக்கேன். எல்லாருமா பிரசங்கி, எல்லாராலையுமா முடியும்? எல்லாரும் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு என்ன எல்லாரும் கொடுக்குறீங்க இல்லை, என்ன கொடுக்க எல்லாராலையும் முடியும். அதுக்கு ஒன்றும் இது இல்லை. கொடுக்குற விஷயத்தில் மட்டும் எல்லாரும் விருக்கமாக இருக்கிறீங்க. பிரசங்கம் பண்ண வச்சோன்னா அம்மா ஓடிந்து குடுப்பிலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். ஒருத்தனுக்காக உபவாசம் பண்ணண்டா அப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கணும். ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் உனக்காக உபவாசிக்கிறது ஒரு ஊழியக்காரந்த வேலை இல்லை. விசுவாசிகளுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுக்காக உபவாசிக்கத்தக்க இருதயம் உடையவன் தான் விசுவாசி. அது இருந்தால் அவனுக்கு தகுதி இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. அதை வசனத்தை சரியாக வழங்கிக் கொள்ளுங்க, வேறு மாதிரியாக பிரித்து கொள்ளாதீங்க. எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த திறமையோடு கூட கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்ய வேணும். அந்த பொறுப்பை பார்க்கணும். 4வது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கவனிங்க, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கேட்கிறார். ஒரு விடயம் தெளிவாக தெரியும். ஒருவருக்கு ஏற்படுகிற எந்த உபத்திரமும் எந்த பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் அது தேவனிடத்திலே கேட்கப்பட வேண்டிய ஒன்று. தேவனிடத்தில் விசாரித்து பழகுங்க. உங்களுக்கு என்ன நெருக்கம் ஏற்பட்டாலும் அந்த நெருக்கம் இவனாலான் வந்தது, இவன் தான் எனக்கு இப்படிப்பட்ட வேலையை செய்தான்னு சொல்லாதீங்க. தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் உனக்கும் எனக்கு நடக்க போகிறதே கிடையாது. அதை தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இது தேவன் எனக்கு அனுமதிக்குது, அது வராது. தேவனுக்கு அனுமதிச்சிருக்கார், அதான் பிறப்பு. நன்மையானாலும் தீமையானாலும் நீங்கள் நன்மை கிடைக்கிற பொழுதுதான் தேவனை துதிக்கிறீங்க. தீமை கிடைக்கல முன்னுக்கு இருக்கிறவனை பார்த்து பேசுகிறீங்க இல்லையா? ஆபத்து நேரத்தில் இருக்கிறீங்க. அப்போ யாராவது வந்து ஒரு உதவி செய்யணும்னு என்ன சொல்லுவீங்க? கர்த்தருக்கு சோத்திரம், இவர் விதமான உதவியை தந்தாருலாம் அவருக்கு சொல்கிறத விட ஆண்டவருக்கு சோத்திரம் நன்றின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு சிக்ஷையான காரியங்கள் நடைபெறுகிற பொழுது அதுக்கும் தேவனை தான் நோக்கி கூப்பிடணும். ஏன்னா நம்மை எந்த மனுஷனும் பாதுகாக்க மாட்டான், முடியாது. அதனால தான் அங்கே இருக்கிற பொழுது பதிலுக்கு ஒரு மனுஷன் இங்கே கீழே உள்ளாட்ட ஒரு மன்னிப்பு கேட்டால் இறக்கி விட்டுருவாங்க இல்லையா? இப்போ நான் தெரியாமல் நான் பேசி என்ன விட்டுருங்களாப்பானா விட்டுருவாங்க. ஏன்னா அப்படி தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவர் தேவகுமாரனாக இருந்தும் நமக்கு கற்பிக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதுதான். அதாவது தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதுதான். அவர் அதை செய்தார். அதுவே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கு. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இதை விளங்கி கொண்டு எல்லா வேளையிலும் எல்லா நேரத்திலும் தேவனை கூப்பிட்டு பழகுங்க. அதுவே உங்களோட வாழ்க்கையில் பெரிதான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். 5வது காரியத்துக்கு கடந்து போவோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எப்பொழுதும் ஒரு தாக நிலை. தாகம் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவனுக்கு தாகம் இருக்குதோ அவன் தான் பிரயாசப்படுவான். அதை குறித்த ஒரு தாகம் இல்லாவிட்டால் அவனுடைய முயற்சிகள் வீணாக இருக்கும். அதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க.
ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். கடைசியாக புத்தகத்தில் முடிகிற பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகளால் இவைகள், அதை வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். தாகம் உள்ளவன் வரக்கடவன். ஆவி மணவாட்டி, அடுத்த தாகம். தேவனுடைய ராட்சத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான ஒரு தகுதியான சுபாவம் தான் அது. ஏன்? ஜெபத்தில் தாகம் இருந்தால் தான் உன்னால் ஜெபிக்க முடியும். வேதம் வாசிக்கிறதில் உனக்கு தாகம் இருந்தால் தான் வேதம் வாசிக்க முடியும். நன்மை செய்வதில் தாகம் இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும். இப்படி எது செய்யறதுக்கு உனக்கு தாகம் இருக்கு. உதாரணமாக தெளிவாக சொல்லப்போனால் இப்பத்திய சூழலோட சொல்லலாம். யூடியூப் பார்க்குறதுல தாகமாக இருந்தால் என்ன செய்வோம்? நெடுக பார்த்து கொண்டே இருப்போம். ஃபேஸ்புக்கில் தாகமாக இருந்தால் நெடுக ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டு இருக்கு. அதில் தாகம் வந்து இருக்குங்களே, இன்னும் பார்க்கணும் என்று ஜாம பார்க்கணும். வேதத்தில் தாகமாக இருந்தால் நிறைய வேதத்தை படித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நிறைய பேருக்கு தாகமே இன்னும் ஏற்படையில். அதாவது என் அறிவு போதாது, இன்னும் நான் படிக்கணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு தாகம் ஏற்பட்டால் தான் உன்னால் வேதத்தை போராடி வாசிக்க முடியும். ஏன் வேதங்களை வாசிக்கிறார்கள் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு அதை பற்றிய தாகம் இல்லை, அதை பற்றிய உணர்வு இல்லை, இதை கற்றுக்கொள்ள வேணுங்கிற ஆசை இல்லை. அதனால் ஊழியத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு அவைகளை குறித்து அதிக தாகம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒரு தாகம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையை இழக்கக்கூடாதுன்னு சில பேர் ஓடிக்கொண்டே வந்துருப்பாங்க. சில பேருக்கு அதை குறித்து தாகம் இல்லாட்டிக்கு நல்ல காலம்டாப்பா லாக்டவுன் போட்டான்னு உட்காந்துருவாங்க. தாகம் உள்ளவன் அந்த நாளை குறித்து ஏங்குவான், அந்த நாளை குறித்து தவிப்பான் இல்லையா? எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த இது என்றில் நற்கிரிகள் எல்லாத்துலேயும் தேவையான காரியம். ஏன் நாங்கள் இன்னும் நன்மை செய்யவில்லை என்றால் எங்களுக்கு நன்மையை குறித்த தாகம் கிடையாது. ஏன் நான் ஜெபம் ஆண்டவரே நல்ல ஜெபத்தை தாங்க, நான் ஜெபத்தின் மேலே அதிக தாகமாக இருந்தால் நானாக ஜெபிக்க வழிகிடும், அவ்வளோதான். உபவாசத்தின் மேல் அதிக தாகமாக இருந்தால் நான் உபவாசிப்பேன். பிரியாணி மேல் அதிக தாகமாக இருந்தால் நான் பிரியாணி சாப்பிடுவேன். அதை கண்ட உடனே உபவாசத்தையே போட்டுருவேன் டக்குன்னு. ஏன்னா எனக்கு அதிக தாகம் இருக்கு. அப்போ அந்த நேரம் பார்த்து வறுக்கிறாங்க, பறிக்கிறாங்க, என்ன நடக்கும்? அந்த அதுந்த தாகம் அப்படின்னு துடிச்சேன். உபவாசம் இன்றைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம், ஆனால் பொரிச்சதை யார் சாப்பிட்றது ரெண்டு மாறி. அப்போ கவனிங்க, எல்லாத்துக்கும் முக்கியம் தாகம். அப்போ சிம்பிளாகவே சொல்லியாச்சு, கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியம் அதை குறித்த தாகம். பரலோகத்தை குறித்த தாகமே இல்லை. அதெல்லாம் பரலோகத்துக்கு சாகிறது நிச்சயம். அதனால செத்தா ஏதோ இடத்த போகணும், அதுக்கான தான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, நரகத்துக்கு போய் அப்புறம் ஆரம்ப ஒத்துட போடுறது. அப்போ பரலோகத்தை தெரிஞ்சு கொண்டாச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கான முயற்சிகள் ஒன்றும் இல்லாட்டிக்கு இப்போ வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்? அதான் செய்யணும். அதாவது அதுக்குரிய பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், டிக்கெட் எல்லாம் எடுத்து தான் வரலாம். வெளிநாட்டுக்கு போக ஆசை, ஆனால் பார்க்கலாமான்னு சொன்னால் நீ 80 வயசாகி செத்துருவேன், போகவே மாட்டேன். ஏன்னா நீ அதுக்கான முயற்சி இல்லை. இன்றைக்கு இப்போ 1000 பேர் இந்த வெளிநாட்டில் இருக்காங்கடா, இவ்வளோ பேரும் சும்மா வரையில தாகத்தோடு இருந்து தான் வந்தவன். தாகத்தோடு நான் எப்படியாவது போகணும். சாட்சியெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. முன்னாடி எப்படியாவது போகணும். 10 வருஷம் 15 வருஷம் அங்கே கிடந்து இங்கே கிடந்து அலைஞ்சி திரிஞ்சு. ஏன் அந்த வெளிநாடுங்கிற தாகம் பாருங்கள். வேறு வேறு ஐடியாக்கள் வந்த பொழுதும் மாற்றமே இல்லை. எப்படியாயிலும் போயிடுவேன் என்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த எண்ணம் உங்களை கொண்டு விட்டது. பரலோகத்துக்கு போகணும் என்றால் அந்த தாகம் இருந்தால் மாத்திரம்தான் அதுக்காக நீ பிரயாசப்படுவேன், அதுக்காக முயற்சி செய்வேன். அது வராட்டிக்கு வேஸ்ட். நீ சும்மா ஒரு கிறிஸ்தவனா வாழ்வே, ஆனால் போக மாட்டேன். அப்போ தேவையான ஒன்று உங்களுக்குள்ள அதிகமான தாகம். ஊழியம் செய்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, அதை தாகத்தோடு செய்யுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த 6வது காரியத்தை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
முடிந்தது. இங்கே ஒரு கவனிங்க, இயேசு நிறைவானவர். அவர் செய்த ஊழியமெல்லாம் நிறைவு. அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். அவர் 3 வருஷம் செய்த ஊழியத்தை தான் இந்த 2000 வருஷமாக நிறைய பேர் செய்து கொண்டிருக்கோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். சில பேர் சொல்லுவாங்களே, நான் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்ய, ஆனால் அவர் 3 வருஷத்துலேயே அத்தனை வருஷம் ஊழியம் உண்டாம். இன்றைக்கி நான் இப்போ 40 வருஷம் நேற்றியோடு 40 வருஷம் ஊழியக்காரன். ஆனால் 3 வருஷம் ஊழியத்தை கொண்டு ஒப்பிட்டு பாருங்க, இன்னும் ஒன்றுமே நடக்க இல்லை. இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கிறது தான் போகணும். ஏன்னா எது சரியானதுன்னு விளங்கி கொண்டு அதை மட்டும் கரெக்டாக செய்தார். அவர்கிட்ட வேலை வந்து பாவங்களுக்காக மறிக்கணும், அதை மட்டும் நாங்கள் அழைப்பை விட்டுட்டு வேறு வேலையெல்லாம் செய்வோம். ஏன்னா முதல்ல ஒரு வரைக்கும் சொல்லுவார், நான் சுவிசேஷம் சொல்ல தான் வருவார். சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கீங்களே அப்படியே போவார். போடுற பொழுது இன்னொரு ஊழியக்காரன் மட்டும் போவார். அவர் சும்மா வெள்ளையும் சொல்லையுமா கோட் சூட்டோட கார்கள் எல்லாம் இருக்கும், பங்களாவில் இருப்பார். அந்த பாஸ்டர் பார்த்த உடனே ஐயாட தரிசனம் மாறி, எப்படி ஆயினும் ஆண்டவரே ஒரு பங்களா வேண்டும், 2 கார் வேண்டும், உங்கள் பிள்ளை நடக்கிறான் ஆண்டவரே, கார் வாங்கித்தாங்க ஒன்று இருப்பார். பிறகு இப்போ இவன் ஜெபம் முழுக்க கார் ஜெபமாக மாறி பிறகு போவார். அங்கே பார்த்தாரு 20 பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும். அங்கே ஒரு பாசம் நல்லா சாப்பிட்டு கொடுத்து போயிருப்பார். 20 பிள்ளைகள் அனாத பிள்ளை. அவற்றை பிள்ளை அமெரிக்காவில் படிக்கும், அதை நடத்துகிறவற்ற பிள்ளை. இதை பார்த்தோன்னு பார்ப்பார், மத்தியா இப்படி 20 பிள்ளைகளை வாங்கி விட்டால் ஏதோ நாய் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி 20 பிள்ளைய வாங்கி விட்டால் பிள்ளைய மகனை எப்படியாவது அமெரிக்கா அனுப்பிடலாம். தரிசனம் மாறிட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்தவர் இப்போ 20 பிள்ளையோடு இருப்பார். 20 பிள்ளைது படாத பாடுபடுவார். அதை நடத்த தெரியும். அந்த பிள்ளைகளை அடித்து கொடுமைப்படுத்தி அதுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து அதுகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு தட்டு கொடுத்து சில இடங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கு. கேவலப்படுத்தி விட்டுருவாங்களே. சில பேர் நல்லா செய்கிறாங்க, கர்த்தருக்கு சோத்திரம், அவங்களை தேவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார். அதை கேட்டபோது சந்தர்ப்பம் நிறைவாக ஆசிர்வதிப்பார் தேவன். ஆனால் மாறி மாறி எங்கே பாருங்க, சுவிசேஷம் பண்ண ஆரம்பித்தவர் கடைசியாக சொல்லுவார், கர்த்தர் நான் ஒரு தரிசனம் கொடுத்துட்டார், ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று கட்டிடுவோம், அண்ட் ஒரு யூனிவர்சிட்டி கட்டிடுவார். அதுவும் செய்வார். ஸ்கூல் நடத்துகிறாங்க, எல்லாம் தரிசனமாக இருக்குண்டே. தேவன் என்ன ஸ்கூல் நடத்த சொன்னார். ஆனால் ஏசு ஆரம்பத்தில் கூப்பிட்டது சுவிசேஷ ஊழியத்துக்கு, கடைசியாக 15 பள்ளிக்கூடம் வச்சு கொண்டிருப்பார். பிறகு சொல்வார், நான் கட்டடத்தில் கேட்டேன், எங்களோட எத்தனையோ பாசமாற்ற பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலில் படிக்க இல்லாமல் தவிக்கிறாங்க, அதுக்கு தான் நான் ஒரு ஸ்கூல் தொடங்கினேன். ஆனால் அந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு 10-15 லட்சம் பண்ணும். ஏழை ஊழியக்காரர்கிட்ட பிள்ளைகளுக்கெல்லாம். யாரையும் நான் குற்றப்படுத்தலை. உங்கள் தரிசனங்கள் வசதிகளை பார்த்து அதை பார்த்து மாறுது. அதனால அந்த 3 வருஷம் ஊழியம் நிறைவேற இன்னும் எங்களோட வாழ்க்கையில். நானாக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் அதுக்கு கவனமாக இருக்கணும். அருமையான பிள்ளைகள், பேசுகிறதுனால நான் நீதிமானம் இல்லை, நான் தப்பிக்கணும் இல்லை. எல்லாரும் நியாயத்திற்கு முன்னால் நிற்கணும். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்காரு, நான் அந்த வார்த்தையை பேசுகிற பொழுது என்னை தகுதி உள்ளவனாக்கும் படிக்க முயற்சிப்பேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆவது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பவுல் சொல்லுகிறார், அந்த நிருபத்தில் எழுதுகிற பொழுது தன் ஊழியத்தினுடைய நிறைவை எழுதுகிறார். முடிஞ்சுது, என்ற வேலை முடிஞ்சுதுப்பா, எதுக்கு வந்தனோ அதை செஞ்சுட்டேன், எனக்கு இப்போ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும், நாங்கள் இதுக்கு தான் வந்தனாங்க, இந்த வேலை முடிஞ்சுது, ஊழியத்தில் ஒரு நிறைவு, இந்த காரியங்கள். பிள்ளைகள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்தால் போதும். அதை செய்தோம் என்கிறது ஊழியத்துக்கு வந்தால் கூட அவர் புரிந்து கொள்ள வேணும், நான் என்னத்துக்கு வந்திருக்காரு, எந்த ஊழியம் எனக்கு தந்திருக்கார். நிறைய இருக்குது ஊழியங்கள்ல, அந்த ஊழியத்தை செய்தால் போதும். இல்லை என்ன ஒரு அனாதை விடுதி தான் நான் வந்திருக்கேன்னா அது தர்ம ஊழியம், அது தர்மத்தை செய்யுங்க. தர்ம ஊழியம் ஏழைகளுக்கு கொடுக்கணும், தர்ம ஊழியம் செய்யுங்க. இல்லை நான் ஜனங்களை நடத்தும்படிக்கு கர்த்தருக்கு கொடுத்துருக்காருன்னா மேற்பர் ஊழியம், அதை செய்யுங்க, அதை மட்டும் செய்யுங்க. நிறைவாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கேயும் இங்கேயும் பறந்தடித்து உள்ள சந்தோஷமும் போய் சமாதானமும் போய் கடைசியாக நீ யாரென்று உன் அடையாளத்தையும் துளைத்து விடுவாய். எங்களோட அடையாளம் மட்டும் ஒரு நாளும் துளைவிடும். கடைசி வரைக்கும் இதுதான் என்னை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறாரே, அதை நான் செய்து முடிக்க வேணும். நிறைய பேர் தொலைந்தே போனார்கள் இந்த கூட்டங்களுக்கு. அவர்கள் தொலைந்ததுக்கு காரணம்
தங்களுக்கு கொடுத்த வேலையை விட்டு மற்ற எல்லா வேலையும் செய்யுது. ஒரு சபை சும்மா நடக்குது, அதை நடத்த ஆள் இல்லைன்னு போய் தூக்கக்கூடாது. அது எனக்கு தேவையில்லாம. அது யாருக்கு கொடுக்காரோ அவன் செய்யட்டும். என்ன சாங்கும் வரைக்கும் ஒரு விசுவாசியாக இருக்க சொல்ல நான் இருந்துட்டு போகிறேன். அப்போ அவன் வேலை முடிஞ்சு இப்போ நீ ஓய்வு எடுத்துக்கொண்டோன்னா ஓய்வு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். எஸ், நமக்கு கற்றுத்தர காரியம் என்ன? நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு நிறைவான ஒரு முடிவு கொண்டு வரணும். அது மிக 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 முக்கியம். பிலிப்பியர் 3:12 படிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அவ்வளோ கவனமாக இருக்கான், கவனிங்க பிள்ளைகள். நாங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் சரியான கவனம் வேணும். எதுக்கு நாங்கள் பிடிக்கப்பட்டோம் அதை யோசித்து பார்த்து அதை செய்யும்படிக்கே நாடுகிறேன். அவ்வளோதான். நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நிறைய செஞ்சுட்டேன். நிறைய ப்ராப்ளம் சொல்லுவேன், நான் நிறைய ஊழியம் செஞ்சு விட்டுறப்பா. 10வது பிள்ளை, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை செய்தால் போதும். அதில் நிறைய நீ நிறைய செஞ்சிருக்கிற, ஆனால் நியமிக்கப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட வேலையை செய்யலை. இயேசுவை யோசிச்சு பாருங்க. இயேசு எல்லாம் செய்கிறாரு. இப்படியே அவர் மறிக்காமல் கொள்ளாமல் இன்றைக்கு கூட வாழலாம், அவரால் முடியும். அப்போ அதுக்கு இடையில சாவரெல்லாம் நடத்தான் போகலன்னு அவர் மறிக்கணும். அவர் எவ்வளவு சீக்கிரமாக மறித்து எவ்வளவு சீக்கிரமாக உயிர் தெழும்பி எவ்வளவு சீக்கிரமாக ராட்சியத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு ரட்சிப்பு. அதை வேக வேகமாக செய்து முடிக்கணும். ஒரு சிலுவையில் என்ன ஊழியத்தை ஒரு 1000 வருஷம் இழுத்தடிச்சிட்டு பிறகு அங்கால சிலுவையில் ஒரு 10 வருஷம் தொங்கினபடி இருந்தால் யார் கேட்கல. 6 லட்சம் பாடு செத்து போட்டு 3ஆம் நாள் உயிர் தெழும்பாமல் இன்னொரு 500 வருஷத்துக்கு பிறகு உயிர் தெழும்பானு சொன்னால் அதுக்கிடையில 1000 நிறைய தானே. புறஜாதியார் நமக்காக அவர் மறிக்கணும். குறித்த வேளையில் ஏற்ற காரியத்தை செய்து முடிக்கணும். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட வேலை என்னவோ அதை காலம் கடத்தாமல் அந்த காலத்துக்கு செய்து முடிச்சிடணும். அதே நேரத்தில் தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. எனக்குரிய வேலையை நான் செஞ்சுட்டு திருப்தியாக இருந்தால் போதும். இல்லை நான் தான் அத்திவாரம் போட்டேன்னா கடைசி வரைக்கும் கட்டுவோன்னு நிற்கக்கூடாது. ஒரு கட்டுறதுக்கு எத்தனை பேர் தேவை? எவர் அத்திவாரத்தை போட்டாலும் அந்த வீடை கடைசியாக வடிவாக காட்ட போடுவதற்கு அவரான் பெயிண்டர். அது சரியான பெயிண்ட் அடிக்கடிக்கு வீடு வடிவாகவும் இருக்காது. அவர் வடிவாலாம் வாசலை விட்டு ஒரு மேசம் கட்டினாலும் ஒரு தச்சன் வேணும், அதுக்கு அழகான ஒரு கதவு செய்து அதை மூடி அதை வடிவப்படுத்துவான். இப்படி தான் இல்லை. எவ்வளவுதான் வீடு ஒழுகாமல் நீங்கள் மேலே கூரையை போட்டாலும் பிறகு இடையில் ஒரு சீலிங் அடிக்காமல் பாருங்கள், அதையெல்லாம் மறைச்சிடுவான். அதெல்லாம் வீடே காப்பாற்றப்படுது. ஆனால் அதுக்காக வேண்டி இந்த வீடை பாதுகாக்கிற அந்த கூரை தெரிய வேணும் என்றால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு பாருங்கள். அதை இடையில் மறைச்சு அதுக்கு சீலிங் போட்டு அதுக்கெல்லாம் லைட் போட்டோன்னே பாதுகாப்பான காரியம் அது மறைஞ்சிருக்கும். வடிவு வெளியில் தெரியும், அழகு வெளியில் தெரியும். நிறைய ஊழியங்கள் அப்படி தான். சில அழகான ஊழியம், சிலது பாதுகாப்பான. அதுக்காக வேண்டி அங்கே இருந்தோன்னு கூரை திட்டு இல்லாது விளத்துறான், என்ன காட்டு விளத்து. அதுக்காண்டி அத்திவாரம் அடிக்கடி வெளியில் வரையில் அடிச்சு கொண்டு நான் தான் ஆரம்பா, நான் தான் முதலா, நான் தான் இடிச்சு கொண்டு தான் பில்டிங் முழுக்க விழுந்து. நீ மண்ணுக்குள்ளே கிடக்க வேண்டியதா. நீ தொடக்கினால்தான் அதான் உண்மையில தான் நீ உனக்கு அழகே வந்து நீ மண்ணுக்குள்ளே இருக்கிறார். முன்னால் நாங்கள் பாதுகாப்போன்னு அவர் தந்த வேலையை யோசிச்சு கொண்டு பேசாமல் இருந்தால் இந்த ஊழியம் பெரிய ஊழியமாக வளரும். வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், வீடுகளில் பிள்ளைகளையும் சந்தோஷமாக இருக்கும். அவர் வேலையை அவர் செய்யணும், அப்பாட வேலையை அப்பா தான் செய்யணும். சில இடத்துல பார்த்தா பிள்ளையார் அப்பாருன்னு தெரியாது. தகவல் பார்த்துட்டு சொல்லுவார், ஏன் தம்பி இதை செய்கிறீங்க என்ன தகவல் டக்கன் முடிஞ்சிருக்காது. அது தெரியாது. எங்கள் இடத்துக்கு போவோம் பாருங்களா, பொறுங்க மகனை கட்டி சொல்கிறேன் அவர் வேற. சில இடங்களில் அதை மாறி நடக்குது. அப்பாவை தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார், அப்பா வந்திருப்பார் ஊழியத்துக்கு. ஆனால் அம்மாவும் மகனும் தான் ஊழியம் நடத்துவாங்க, அப்பா சிரிச்சு கொண்டு இருப்பார். அவ்வளோதான் அவருக்கு வேலை. எதுவும் கேட்டாலும் நீங்கள் மகன்கிட்ட கேளுங்க, ஏன்னா அடுத்தது அவர் தானே. அவர் அழைக்கப்படையில் திணிக்கப்படுறது. நிறைய விஷயம் பேசலாம் இதில். இது ஊழியத்துக்காக மாத்திரம் இல்லை, குடும்பத்துக்குள்ளேயும் கவனித்து பாருங்கள். பிள்ளைகளாக தான் இருக்கணும், தாய் தப்பனாக தான் இருக்கணும்.
அம்மாவுக்கு பிள்ளைகள் அட்வைஸ் பண்ணி கொண்டே இருக்கும். நீங்கள் விதம் விதமாக இப்போ மொபைல் வந்த அப்படின்னா அதை பற்றி பண்ணுங்க கேட்குறோம். ஆனால் வாழ்க்கையை எப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கடந்து தான் இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிறோம். இப்போ ரெண்டு ஒன்று வாழ்க்கையில் நவீன காலங்களினால சூழ்நிலைகளும் இருக்கிற கருவிகளும் மாறி இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை மாறி இருக்கிறேன். அதே இறுதியம் தானே, அதே மனசு தானே, அதே உணர்வு தானே. அதை வச்சு பாருங்கள். இப்போ யாராவது நல்ல அழகாக எல்லாம் மாறிட்டதுக்காக வேண்டி யாராவது மொபைலில் லவ் பண்ண போகிறானே, அதில் உள்ள பேரைத்தானே லவ் பண்ணுறான். இல்லை சிந்திச்சு பாருங்க. சிலது அடிப்படையாக மனிதம் மாறாது. ஆனால் அப்படின்னா அதுக்கு அனுபவம் தான் முக்கியம். அதுக்கு அம்மா அப்பாவோட ஆலோசனை தான் முக்கியம். அவங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் பேய்க்கு பயந்தாங்க. அந்த காலையாக்கள் இருட்டுக்கு பயந்து பிசாசுன்னா பயம். அப்போ அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இதால் போகாத, அதில் பிசாசு இருக்குது, இதால் பிசாசு இருக்குது அப்படின்னு ஒரு கதையை வந்துச்சுதான். இப்போவும் அதே பிசாசு இருக்குது தானே. அதான் மொபைல். அதுக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த போனுக்குள்ளே பிசாசு இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேறு மாதிரி திணிச்சு போன பிசாசுன்னு ஒரு சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க. நான் சொல்கிற விஷயத்தை கவனிங்க. பிசாசன் நான் இங்கே சொன்னது ஆபத்து இருக்குது என்று அந்த நாளில் சொல்லி கொடுத்தாங்க. ஆபத்து இருக்குது. ஏன்? இருட்டில் தனியாக போனால் எவனாவது உன்னை எதுவும் செஞ்சிருவான்ன்றதுக்காண்டியே சொல்லி விரட்டி வச்சாங்க. இந்த இதால் போகாதீங்க, 6 மணி பிறகு பிசாசு இருக்குது. ஏன்னா 6 மணி பிறகு குடிகாரரும் அவங்களும் இருப்பாங்கன்றதை அந்த நாள் சொல்லி மிரட்டி வச்சாங்க. இப்போ அதே பிசாசு வீட்டுக்குள்ளே வந்திருக்குது, கையுக்குள்ளே இருக்குது, பையுக்கு இருக்குது. அப்போ சொல்கிறாங்க தான் இதை அதில் அதிகம் மினக்கிடாத, 6 மணிக்கு பிறகு இங்கேயும் 6 மணிக்கு பிறகு பிசாசு இருக்குது. 12 1 மணி மட்டும்லாம் அந்த பிசாசு இருக்கும். இந்த பிசாசு பயங்கர பிசாசு. 12 1 மணி மட்டும் இருக்கும். வேண்டால் அது போராடம் வேற, இது படுக்கையிலேயும் இருக்கும். விடாது, போர்வைக்குள்ளேயும் வந்துடும். எல்லாம் பார்த்து மூடிட்டு உள்ளுக்களால் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ அதை அனுபவம் உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லை, அவங்களுக்கு தெரியும் பிசாசு எப்படிலாம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இதை முக்கியம் பிள்ளைகள் கவனித்து கொள்ளவும். 7வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தேவனிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதான் கடைசி படி. இதோட சரி என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் அவரோட ஆவியை, இந்த தேவனிடத்தில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு என் ஆவி தகுதி உள்ளதாக இருக்கணும் பிள்ளைகள். எல்லாரும் சொல்லிடலாம், ஆண்டவரே என்னை பொறுப்படுங்கன்னு எல்லாரும் சொல்லிடலாம். அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அவர் தகுதி உள்ளவராக இருந்தபடினால் இவ்வளவு காரியமும் கடந்து வந்த அந்த படிகளுக்கு அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறபடினால் கடைசியாக நம்பிக்கையோடு கொடுக்குறார். தேவனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆவியை குறித்து கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. உங்கள் சுபாவங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. முழுக்க 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 கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து போட்டு பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லக்கூடாது. சாகிற நேரத்தில் ஆண்டவரே என் ஆவியை உங்களுக்கு தாரான்னு எடுத்துக்கொள்ளுங்கலாம் சொல்ல முடியாது. ஏண்டால் பிசாசு கடைசியில் ஆவி இருக்குது. அதுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து அது பிசாசு எடுத்துக்கொண்டு போயிடும். தேவனுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவன் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. அப்போ உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள், மிக முக்கியமானது. அதுதான் தேவை. இப்போ ஒரு ஸ்கூலில் போனால் கூட, இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த வேலைக்கு அவன் யாரை எடுக்க போகிறான்டா தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய ஆள் தான் எடுப்பான். தகுதி இல்லாத எடுக்க மாட்டான். எந்த இடத்துலையும் தகுதி பார்க்கப்படும், அதுக்கு பொருத்தமாக இருக்கான்னு சொல்லி. பொருத்தம் இல்லாத ஒருவரை அவங்க எடுக்க மாட்டான். அதுக்கு அவர் பொருத்தம் இல்லாட்டி. பரலோகத்துக்கு நீ உன்னுடைய ஆத்மா பொருத்தமாக இருக்க வேணும். அதை நீ விளங்கிக்கொள். இயேசு அதனால தான் தைரியமாக இருந்த. நானும் நீயும் எங்களை பரலோகத்துக்கு சரியான ஆக்கள் என்பதை நாங்களே யோசித்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நாம் நம்மளை நிதானித்து கொண்டே இருக்கணும். இதோட வேலை. இது உட்கார்ந்துருந்து கொண்டு அந்த பாசரை நிதானிக்கிறது, அந்த விசுவாசியை நிதானிக்கிறது, ஊரில் எல்லாரையும் எல்லாம் நிதானிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவர்கிட்ட கேட்டாலும் யாராவது தன்னை கேட்டவன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் எங்களோட குடும்பம் ஒரு சண்டைக்கார குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரன் நடுவே சண்டை அப்படி சொல்ல மாட்டான். அவனும் சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை பிடிப்பான்னு சொல்லுவான். அவ்வளோதான் சொல்லுவான். ஏனெண்டா ஒருதனும் தன்னை நிதானிக்கிறது இல்லை. நிதானிக்காத எவனும் பரலோகத்துக்குள்ள போகலாம். இதை சிம்பிளாக நீங்கள் விளங்கினா போதும். நான்
தவறிட்டேனாண்டா நிதானி. ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் நடுவே சொல்லுவேன், ராத்திரியில் படுக்கையில் சும்மா படுத்த உடனே கொரட்டை விட்டு தூங்க விடாது. நல்லது, அப்படி ராசுவாமின் ராஜிலே இருக்கு. அப்போ அதுக்கு முன்னமாவது கொஞ்ச நேரம் படுத்திருந்து என்ன நான் நிதானிச்சுட்டு படுத்துனேன்டா தைரியமாக இருக்கும். ராத்திரியில் எக்காலம் முதனாலும் நான் போயிடுவேன். நிதானிக்காமல் படுத்தா எந்த நிலையில் இருக்கிறேன்னு தெரியாமல் சிம்சோன் மாதிரி தன்னுடைய முடி வெட்டப்பட்டுட்டு தன்னுடைய பலம் போயிட்டுது, தன்னை விட்டு ஆவி போனதை அறியாமல் எழும்பி போனான். அங்கே சேர்த்த தப்பு கவனிங்க. தன்னை விட்டு போயிட்டுது, தான் தகுதி இல்லாதவனா போயிட்டுன்னு தெரிஞ்சோன்னு சண்டைக்கு போனான். தேவன் இறங்கினாரா? இல்லை. அப்படித்தான் நிறைய பேர் தங்களை தாங்களே பரிசுத்தவான்களாக நினச்சிக்கொண்டு, இன்னும் சில பேர் தங்களோட பாசல் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அப்படியும் ஐயா போய்க்கல பின்னால் கோயில் வந்தானேன்னு நினச்சி கொண்டு நிறைய பேர் அப்படி சில சபையிலே இருக்குது. எங்களோட வாசல் எல்லாம் விட்டுக்கிட்டு அப்படி பிடிது ஐயா தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி அவரோட இருந்தால் கண்டிப்பாக போகலாமான். அவரை போய் கேட்டால் தான் தெரியும், தனியப்போ அவரே போகிறது. அவர் என்ன குழப்பத்தில் இருக்காரோ அவருக்கு தெரியாது. ஐயா நம்ம வெளியில் தான் ஐயா வெளில உள்ளுக்க நிறைய பிரச்சனை அவர் வாழுவார் இல்லையா. ஆனால் யாரையும் நம்பாதீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். நீங்கள் கவனமாக இருங்க, நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. பிலிப்பியர் 3:10-11 படிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தெளிவா சொல்லுவார். தகுதியாகும் படிக்கு, எப்ப உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும் படிக்கு நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணி இருக்கிறேன். ஏனென்றால் அவற்றை உயிர்த்தெழுதல், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாத்தையும் நான் பார்த்து நான் ஒரு காரியத்தை தெளிவாக அறிஞ்சு கொண்டேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் கழுவப்பட்டிருக்கிறேன், ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும். அப்போ இந்த நோக்கம் எப்படியாயினும் நான் மர்வமாக்கப்பட வேணும். இதுதான் நமக்கு கற்றுத்தருகிற படிகள். இவ்விதமாக இந்த நாட்களிலும் அருமையான பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவனுடைய சுபாவமாக இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தியிருக்க அந்த 7 வார்த்தைகள் மூலமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். எப்படியாலும் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை அப்படியே நாங்கள் விட்டு போகாதபடிக்கு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷித்த கிருபையினால் எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.